அதுல குறிப்பாக கடந்த வாரம் மனம், நம்முடைய மனம் அதுல முக்கிய பங்கு வகிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுல இந்த மனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னா என்ன? அதுக்கு நம்ம பொது மொழிபெயர்ப்புல, இலங்கை மொழிபெயர்ப்புல அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு விளக்கம், ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னா என்ன? அந்த இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு இங்க இருக்கு, இதை கூட நீங்க பயன்படுத்தலாம். நம்முடைய பொது மொழிபெயர்ப்பை விட இது நல்லா இருக்கு. இது இங்க மார்க்கெட்ல கிடைக்காது. இலங்கையிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு நம்ம சொன்னோம்னு சொன்னா வாங்கிட்டு வரணும். சரி, ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னா என்ன? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதை குறித்து சொல்லலாம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்குவோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனம், கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்து போகக்கூடிய, ஒத்து போகக்கூடிய மனம். வேற நம்ம தியானிச்ச காரியங்களோட யோசித்து பாருங்க, அதுல இருந்து நான் ஒரு பதில எதிர்பார்க்கிறேன். என்ன? ஆவியின் கனிகளோடு தொடர்புடைய சிந்தை. சரி, நீங்க சொல்ற தப்பு கிடையாது, சரிதான். கடவுளுடைய பராமரிப்பா? தெளிவா சொல்லுங்க. கடவுளுடைய பராமரிப்புக்கு கடவுளின் பராமரிப்பை உணரக்கூடிய இருதயம். சரி, எங்க வாலிபர்கள், மாணவர்கள், பாவம் சிந்தை ஆளும். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய சிந்தை என்று சொன்னால் யாருக்கு கட்டுப்பட்ட மனம்? பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம் அப்படின்னா இலகு தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம் தான் வாழ்வும் சமாதானமும். அதை மறந்துடாதீங்க. ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னா நம்ம அதை டக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம் அப்படின்னா எளிமையா புரியுது. நம்முடைய மனம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்முடைய மனம் எப்போதும் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனா அப்படி இருக்குதா? நம்ம எதுல இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிறோம். நமக்குள்ள எஞ்சியுள்ள அந்த பாவம் இருக்கு. ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். இனிமே நம்ம செய்ய போற பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார், உண்மைதான். ஆனாலும் அந்த பாவத்தோடு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவத்தோடு நம்ம போராடுகிறோம். இந்த மனமானது, பாவமானது அந்த மனதை கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்தி அது தொடர்ந்து நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. ஆக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் அதுக்கு எதிராக போராடுறார். அதை ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆகையால் அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம உண்மையாகவே மீட்கப்பட்ட மக்கள் தானா என்பதை நம்ம எப்போதும் சோதித்து பார்க்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஏன்னா என்னுடைய இருதயம் எனக்கு தெரியும், என்னுடைய மனம் எனக்கு தெரியும். போன வாரம் நம்ம பார்த்தோம், சில சமயம் நம்முடைய மனசை கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, நான் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைதானா என்கிற சந்தேகம் சில சமயம் ஏற்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய சிந்தை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம். அந்த நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம் பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும்போதுதான், அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும்போதுதான் நமக்கு வாழ்வு, நமக்கு சமாதானம். இந்த உலகத்திலேயும் சரி, மறுமையிலையும் சரி. அல்லது இந்த உலகத்துல நம்ம ஒருபோதும் வாழ்வையும் சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. உலக பிரகாரமாக சில நன்மைகளை நம்ம அனுபவிக்கலாம் மாம்சத்தின்படி நடப்பதனால. அந்த முடிவு மரணம், அது அழிவு. மரணம் என்கிற அந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அதுல எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு கட்டுப்பட்ட மனம் அது மனிதனை மரணத்திற்கு நேராக
கொண்டு செல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம் மனிதனுக்கு வாழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கும். நம்முடைய சிந்தனையில அங்கே கிறிஸ்து நிறைந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளை யார் நிறைந்து காணப்படணும்? கிறிஸ்து நிறைந்து காணப்படணும். அப்ப மனசு எங்க இருக்கு? இங்க இருக்கா, இங்க இருக்கா? அல்லது நம்முடைய உடல் செல்களினாலே ஆனதுன்னு சொல்றாங்க, செல்லுல இருக்கா அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் நடக்குது. ஆனா மனசு எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அது குறிப்பா நம்ம ஒரு இடம் சொல்ல முடியல. அங்க மூளை அது எண்ணங்களுக்கு சிந்திப்பதற்கு உதவி செய்வதனால மனசு இங்கே இருக்குன்னு சொல்லி சிலர் யோசிக்கிறார்கள். அங்கே உணர்வோடு உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டதுனால அங்கே இருதயத்தோடு இங்கதான் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கிறார்கள். அங்கே செல்கள்னாலதான் மனிதனுடைய உடல்கள் ஆனது. மனிதனுடைய உடல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்லுலையும் அந்த மனம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுகிறார்கள். சரி, எது உண்மையோ, ஆனால் நமக்குள்ளாக அந்த மனம் காணப்படுகிறது. நாம் சிந்திப்பதற்கு உதவியாக அங்கே கடவுள் நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா மூளை என்கிற ஒரு பிரத்யேகமான உறுப்பை வச்சிருக்கிறார். மூளை, இந்த மூளையில மட்டும் பாத்தீங்கன்னா 3 லட்சம் அணுக்கள் இருக்கான். மூளையில மட்டும் எத்தனையோ நரம்புகள் அதுல போயிட்டு இருக்கு. மூளையில மட்டும் மனிதனாகிய நம்மை, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது கடவுள் எவ்வளவு அற்புதமா மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதனை படைப்பின் மகுடமாக வைத்து இந்த உலகத்துல அவருடைய மகிமைக்காக வாழும்படியாக மனிதனை அனுப்பி இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகி நமக்கு வாழ்க்கையை குறித்து, அங்கே ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நம்மளை எதுக்காக இந்த உலகத்துல வச்சிருக்கிறார்? எதுக்காக அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்? எத்தனையோ பேருக்கு இன்னும் இந்த ஆண்டவரை குறித்து தெரியாது. ஆகவே நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்களிலே அங்கே கிறிஸ்துவானவர் எப்போதும் நிறைந்து காணப்பட வேண்டும் சொல்லி நம்ம பார்ப்போம். அதுல நிறைய போராட்டங்கள் இருக்கு. கிறிஸ்து நம்முடைய சிந்தையில நிறைந்து காணப்படணும்னு சொன்னா அதுக்கு நம்ம நிறைய பயிற்சி செய்யணும். அதுக்காக நம்ம நிறைய முயற்சி செய்யணும். நம்ம எதுவுமே செய்யாத பட்சத்துல அங்கே கிறிஸ்து நம்முடைய சிந்தையில நிறைந்து விடுவாரா? ஜி பூம்பா அப்படின்னு சொல்லி நிறைய மாட்டார். கிறிஸ்துவை குறித்த சிந்தனையினாலே நாம் நிறைந்து காணப்படணும். கடவுளை குறித்த சிந்தனையினாலே நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படையில என்ன சிந்தனை இருக்கணும்? ரோமர் 11 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11:36. சகலமும் அவர் மூலமாயும் ரோமர் எத்தனாவது அதிகாரம்? 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. சகலமும், அதுல யாரும் வந்துடாது, நம்மளும் வந்துடும். நம்ம எதுக்காக இருக்கிறோம்? அவருடைய மகிமைக்காக, அவருக்காக நம்ம இருக்கிறோம், அவரால நம்ம இருக்கிறோம், அவர் மூலமாக நம்ம இருக்கிறோங்கிற அந்த சிந்தனை எப்போதும் நமக்கு இருக்கணும். அவ்விதமாக நாம் யோசிக்கிறோமா என்று சொல்லி இந்த காலவேளையில சிந்திச்சு பார்ப்போம். சரி, உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் பாத்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய புதுசா உருவாகிட்டே தான் இருக்கிறாங்க. சங்கீதம் 14 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். இந்த பரிசுத்த வேதாகமானது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்கு அது இடம் கொடுக்கல. கடவுள் இருக்கிறார், கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லிதான் இந்த வேதாகமம் ஆரம்பிக்குது. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அது ஒரு மனுஷன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சானா அவன் மதி கெட்டவன். அவனுக்கு சரியா யோசிக்க தெரியல, அப்படிதான் வேதம் சொல்லுது.
அவன் மதிக்கெட்டவன், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சுட்டி காண்பிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அது வேஸ்ட். அவங்களை பொறுத்த மட்டும் கடவுள்லாம் கிடையாதுயா, இந்த உலகத்தை பாருங்க, வாழ்க்கையை பாருங்க, விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கு, அறிவுதான் கடவுள், விஞ்ஞானம் தான் நமக்கு தேவைன்னு சொல்லி இந்த உலகத்தை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்பக்கூடிய மக்கள், அதுல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, எல்லா தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதுல யாரும் இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் நம்புறோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். கடவுள் நம்பிக்கையுள்ள மக்களாக நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் மிக வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கடவுளை குறித்த சிந்தனை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார் நம்புறாங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள்னு சொல்லி நம்புறாங்க. ஆனால் அவருடைய சிந்தனையிலே அவர் இல்லை, அவருடைய சிந்தனையிலே கடவுள் இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவ்விதமாக காணப்படுகிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். பைபிள் இல்லையா? பைபிளை பாருங்க, பைபிள் இருக்கிறவங்க, பைபிள் இல்லாதவங்க காமிங்க, பைபிள் இல்லாதவங்களுக்கு. சரி, புதிய ஏற்பாட்டுல 295வது பக்கத்துல அது இருக்கு. தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார்கள், எங்களுக்கு கடவுளை தெரியும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்றாங்களாம். ஆனால் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? அதே மாதிரி இன்னொரு வசனம், யாக்கோபு 2வது அதிகாரம் வசனம் 19-20. யாக்கோபு 2 வசனம் 19-20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நம்புகிறாய், ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னு நம்புறாங்க மக்கள். அப்படி செய்கிறது நல்லதுதான், அந்த நம்பிக்கை தேவை. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களோட கடவுள் இருக்கிறாங்க நம்புற மக்கள் எவ்வளவு மேலானவர்கள். அந்த நம்பிக்கை நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாரு, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இதென்னப்பா பெரிய நம்பிக்கை. பிசாசு கூட என்ன செய்யுது, நம்புது கடவுள் இருக்கிறான்னு சொல்லி. அசுத்த ஆவிகள் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்புது. 20வது வசனம் வாசிங்க. 20. வீணான மனுஷனே, ஒரு கடினமான வார்த்தையை அங்க யாக்கோபு பயன்படுத்துறார். அறிவு கெட்ட மனிதனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அங்க தீத்துல பாக்குறோம், மக்கள் கடவுளை அறிக்கை பண்றாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆனா கிரிகளினாலும் மறுதலிக்கிறார். வாழ்க்கையில இல்ல, அந்த கடவுளை எதிர்பார்க்கிற காரியங்களை அவங்க செய்யல. கடவுளை குறித்ததான சிந்தனை அவருடைய இருதயத்துல இல்ல. நம்மளை குறிச்சு நம்ம யோசிப்போம், மிச்சவங்கள விடுங்க. நம்முடைய சிந்தை எவ்விதமாக காணப்படுகிறது? பசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட நிலையிலே நம்முடைய மனம் காணப்படுகிறதா? நம்முடைய மனதிலே அங்கே கிறிஸ்துவானவர் நிறைந்து காணப்படுகிறாரா? நம்முடைய மனதிலே அங்கே கடவுள் நிறைந்து காணப்படுகிறாரா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், நான் இந்த உலகத்திலே இருப்பது அவருக்காக, அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால், அவரை குறித்து நான் எவ்வளவு அதிகமா சிந்திக்கணும். ஆனால் அவரை குறித்து சிந்திப்பதை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம யோசிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை, பூமிக்கு அடுத்த காரியங்கள் நம்ம யோசிக்கிறோம். வீணான காரியங்களை யோசிச்சு நம்ம பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அங்கே
சில சமயங்களில் கோபத்தினாலே நம்முடைய இருதயம் நிறைந்து காணப்படுகிறது. அங்கே கிறிஸ்துவுக்கு இருதயத்தில் இடம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை, தங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க துடிக்கிறாங்க. எப்படியாவது என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும், என் மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும். மனுஷன் அப்படி வேகமாக செயல்படுகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 3:19. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். இந்த உலகத்து மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறத விட, அவங்க நினைக்கிறத விட அதிகமான காரியம் நடக்குது. ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிற நம்ம சில சமயம் யோசிக்கக்கூடிய சில நியாயமான காரியங்களை நம்மளால செய்ய முடியல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில அது நடக்க மாட்டேங்குது. என்ன ஆண்டவர், இதை கூட நீங்க எங்களுக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆதங்கப்படுகிறோம். சங்கீதம் 23 அங்கே இதே விதமான நிலையில ஒரு அந்த பாடல் பாடப்படுது. துன்மார்க்கனை பார்க்கும்போது, கடவுளை அறியாத மனிதனை பார்க்கும்போது அவன் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக நடந்தேறுகிறது. நாங்க நினைக்கிற நியாயமான ஆசைகளை கூட ஏன் ஆண்டவரை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆதங்கப்படுகிறோம். இந்த உலகத்து மனிதர்களை பார்க்கும்போது பூமிக்கு அடுத்த காரியங்கள் அவங்க யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, அதுல வெற்றி அடைகிறார்கள். இந்த உலகம்தான் அவருடைய எல்லாம் என்று சொல்லி நினைத்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அது அப்படியே நடக்குது. இந்த பூமியிலே அவர்கள் பெரிய பதவிகளை, அந்தஸ்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு சொத்து சுகமெல்லாம் நிறைய கணக்கில் அடங்காம சேருது. பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறார், அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன், அவங்களுக்கு கடவுள் வந்து வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். அவன் உலகத்தான் அப்படிதான் யோசிப்பான். அவனால கடவுளுக்கு அடுத்த காரியங்களை, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை யோசிக்க முடியாது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் அவிதமாக சிந்திக்க கூடாது, நம்முடைய சிந்தனை அவிதமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பவுல் இந்த காரியங்களை எல்லாம் பேசுறாரு. பிலிப்பியர் 3:20 பாருங்க. நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. எனக்கு ரொம்ப வேதாகமத்துல பிடிச்ச பல வசனங்கள்ல இதுவும் ஒரு வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது அவசியமான ஒரு அடையாள அட்டையாக இன்னைக்கு மாத்திட்டாங்க. எங்க போனாலும் ஸ்கூல்ல அதை கேட்கிறாங்க. பிறந்த உடனே அடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எண்களினாலே அங்கே மனிதனை கட்டுப்படுத்தி ஆள நினைக்கிறது ஒரு ஆளும் வர்க்கம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்கள் உலகம் முழுசும் இருக்காங்க. அவங்களுக்கு இருமினாட்டிகள் பேர் சொல்லலாம், எதுவா இருந்தாலும் சரி. இவங்க எல்லாத்துக்கு பின்னாடி பிசாசானவன் இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்ய யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவருடைய அரசை இந்த உலகத்திலே நிறுவி இருக்கிறார் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. இப்ப இந்த உலகத்துல அவருடைய அரசாங்கம் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல அவரும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் திருச்சபையின் மூலமாக. திருச்சபை மக்களாகிய நம்மூலமாக அவர் அந்த ஆட்சியை செய்துட்டு இருக்கிறார். இது எல்லாமே ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால இந்த அடையாள அட்டைகள்லாம் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியுமா? கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மிக கொடூரமான ஒடுக்குமுறை கையாளப்பட்டது. அவங்கள எல்லா மதத்தையும் ஒழிக்கணும், கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது, எல்லா மதத்தையும் ஒழிக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்டவாதிகள் அடிப்படையில கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இன்னைக்கு சீனால கம்யூனிசம் தான் இருக்கு. உலகத்துல நிறைய நாடுகள்ல அந்த கம்யூனிசம் தோற்று போய் வந்தாலும் இன்னைக்கும் அந்த கம்யூனிசம் உயிரோட தான் இருக்கு. அப்படிப்பட்ட நாடுகளை இன்றைக்கும் அங்கே கடவுளுக்காக வாழக்கூடிய மக்கள் துன்பத்தையும் வேதனையும் அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை பகிரங்கமா நீங்க அறிக்கை பண்ண முடியாது. இஸ்லாமிய நாடுகள்ல பார்க்கணும், எவ்விதமா சுதந்திரமாக அங்கே கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது. பூமிக்கடியிலே பதுங்கு குடியில போய், பதுங்கு அறைகள், அண்டர் கிரவுண்ட்ல போய் அங்க கடவுளை ஆராதிக்கிறாங்க மக்கள்.
இதே உலகத்துல தான், இதே பூமியில தான். ஆனா நம்ம எவ்வளவோ சமாதானமான சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு இருக்கோம். இந்திய தேசத்துல அந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் மோடியுடைய செல்வாக்கை நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேல பயங்கரமான வெற்றி. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. அப்ப என்ன பாத்தீங்கன்னா செல்வாக்கு கூடுது. தாங்கள் நினைக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சாம்ராஜ்யத்தை அவங்க நிறைவேற்றுவதற்கு எப்ப காலம் கணின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. மிக தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டங்களை கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அங்கே துன்புறுத்தலுக்குள்ளாக, உபத்திரவத்துக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வெகு சீக்கிரத்துல வரலாம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய சிட்டிசன்ஷிப் இந்தியால கிடையாது. நம்முடைய சிட்டிசன்ஷிப் இலங்கையில கிடையாது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல. உள்ள பிறப்பு நிமித்தமா நம்ம இலங்கையை சேர்ந்த தமிழரா இருக்கலாம், பிறப்பு நிமித்தமா இந்தியாவை சேர்ந்த தமிழரா இருக்கலாம், பிறப்பு நிமித்தமா ஒவ்வொரு நாட்டுல நம்ம கடந்திருக்கலாம். ஆனால் அது உண்மையான அடையாளம் அல்ல. ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு அது உண்மையான அடையாளம் அல்ல. அந்த அடையாளத்தோடு நாம் சிந்திக்கும் போது நம்ம பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் யோசிப்போம். ஆனால் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எவ்வளவு அருமையா அந்த பவுல் சொல்றார். ஏன்னா இது முதல் நூற்றாண்டுல அவர் எழுதுகிறார். முதல் நூற்றாண்டுல சிறைச்சாலையில இருந்து கொண்டு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். சிறைச்சாலையில இருந்து கொண்டு பாடுகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே ஒரு கடவுளுடைய பிள்ளை எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் பிலிப்பியர் நிருபத்தினுடைய அடிப்படை கருத்து, மைய கருத்து. அதுதான் ஒரு கடவுளுடைய பிள்ளை எவ்வளவு பாடுகள் துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும், இந்த சமூகத்துல இருந்தாலும், அவன் யாருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியும். சரி, கடவுள் நம்பிக்கையுள்ள மக்கள் 2 பார்த்தோம். ஒண்ணு, கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள், அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா கடவுள் நம்பிக்கையுள்ள மக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் கடவுளை குறித்து சிந்திக்கிறோமா? ஆவிக்குரிய சிந்தை என்று சொன்னால் அதுல மிக முக்கியமாக கடவுளை குறித்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அந்த சிந்தனையை வளர்த்தெடுப்பதில் நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் யோசிப்பதிலே, அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து சிந்திப்பதிலே நாம் கவனம் செலுத்தணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டும். எதுவுமே செய்யாம நம்முடைய சிந்தையிலே கிறிஸ்து நிறைய மாட்டார். சும்மா நம்ம வாயில சொல்லிக்கலாம், ஆனா நம்முடைய இருதயத்துல யார் இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்ற யோசிக்கிறார்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கிற மாதிரி சுய ஆசைகளை நிறைவேற்ற துடிப்போர் சங்கம். அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய ஆசை. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கடவுளுடைய பிள்ளை அவ்விதமாக யோசிக்க கூடாது. அப்ப என்னுடைய மனம் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டுதான் நடக்குது அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியுமா? 2 அடையாளங்கள். ஒண்ணு, என்னுடைய மனதிலே நான் ஆண்டவரை குறித்து யோசிக்கும் போது, அங்கே கடவுளை குறித்து நான் சிந்திக்கும் போது என்னுடைய மனதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், என்னுடைய மனதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். விதமாக நாம் கடவுளுடைய சமூகத்துல வரும்போது, கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் கடவுளுடைய சமூகத்துல அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் போது, தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அது இயல்பு. அது ஒரு சாதாரணமான ஒரு அடையாளம். அது யாருக்கு இருக்கணும்? கடவுளுடைய பிள்ளைக்கு இருக்கணும். அப்படி ஒரு சந்தோஷம் உங்க மனசுல இருந்துச்சுங்கன்னா ஆவிக்குரிய சிந்தைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உங்களுடைய மனம் பாவத்துக்கு கட்டுப்படாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனம். கடவுளை குறித்து யோசிப்பது என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், கிருபைன்னு சொல்லி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம கூட ஒரு பாட்டு பாடணும், யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ரூபான்னு சொல்லி இந்த ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரையும் நம்ம ஒவ்வொரு நாள் தியானிக்கலாம். அந்த ஒவ்வொரு பேர்லையும் அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அப்படி நம்ம செய்யறோமா? அங்கே இந்த வேதாகமம் தான் கடவுளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துது. இதுதான் கடவுளுடைய வார்த்தை. அப்ப இந்த கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதில் நான் எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறேன்.
இன்னைக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்டுட்டு அப்படியே படியிறங்கி போயிடும். அப்புறம் அடுத்த வாரம் தான் நம்ம இங்க வாரோம். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம இங்க கேட்கக்கூடிய பிரசங்கங்களை கூட சில சமயம் யோசிச்சு பார்க்க நம்ம தவறிடும். எதுக்காக நம்ம இவ்விதமாக கூடி வருகிறோம்? நம்ம என்ன கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம்? ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை யோசிச்சு பாருங்க. அப்ப அனுதினமும் நம்ம கடவுளுடைய சமூகத்துல அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போது, தியானிக்கும் போதுதான் அங்கே அவரை குறித்து நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அவரை குறித்து சிந்திப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம கொடுக்கணும். 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம். 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம செய்யறோம். எல்லா விஷயங்களும் செய்யும் போது அப்பக்கப்ப நம்ம கடவுளுடைய சிந்தனை வந்துட்டு போகும். கடவுளை குறிச்சு, ஆண்டவரை குறிச்சு சிந்திக்காம நம்மளால இருக்க முடியாது. நம்ம வேலை செய்யறப்ப, படிக்கிறப்ப, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவரை குறித்த சிந்தனை அப்படியே வந்துட்டு போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கடவுளுடைய சமூகத்துல அமர்ந்து இன்னும் அதிகமாய் அவரை குறித்து சிந்திப்பதில், அவரை குறித்து யோசிப்பதில் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதனாலதான் நம்ம அனுதின வேத வாசிப்பு அவசியம்னு சொல்றோம். அது ஒரு சடங்காச்சாரமா நம்ம செய்யக்கூடாது. அது அர்த்தத்தோட, கருத்தோட நம்ம செய்யணும். நம்ம ரசிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் படிச்சு அதை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை படித்து புரிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கடத்துல வருவதற்காக எத்தனையோ பேர் ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. சும்மா அது நம்ம கைக்கு வரல. இன்னைக்கு இது ரொம்ப இலவசமா இது கிடைக்கிறதுனால என்னுடைய மதிப்பு இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கே இன்னைக்கு தெரிய மாட்டேது. இந்த கடவுளுடைய வார்த்தையின் மதிப்பு, இந்த கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில், அதை படிப்பதில் நிச்சயமா ஒரு கடவுளுடைய பிரயாசம் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னு சொன்னா உங்களுடைய மனம் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட மனம் கிடையாது. உங்களுடைய மனம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி நடத்த முடியும்? ஏன்னா அவரை குறித்து நீங்க யோசிப்பதே கிடையாது. அவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் தியானிப்பதே கிடையாது. ஒருவேளை அவர் உங்களுக்குள்ள இருக்கலாம், நீங்க ரசிக்கப்பட்டிருந்தா. ஆனால் எப்படி அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார்? ஆகவே நம்முடைய இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். கடவுளை குறித்து சிந்திப்பதிலே என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாக காணப்படணும். சங்கீதம் 48:14 வாசிக்கலாம். ஆசிரமான வாசனம் சங்கீதம் 48:14. பாட்டை நம்ம பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் ஏதாவது நல்லது செஞ்சாரு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது அதே மாதிரிதான் உலகத்து மக்களும் இருக்கிறாங்க. கடவுள் அவங்க கும்பிடுற தெய்வங்கள் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு இருக்கணும். சதா காலங்களிலும், எல்லா காலங்களிலும் அவர் தான் எனக்கு கடவுள். எவ்வளவு பிரச்சனையான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னுடைய கடவுள். இந்த கடவுள் என்னை எது வரைக்கும் நடத்துவார்? மரணபடியும். மரணம் தான் நான் சந்திக்க போகிற மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய சத்துரு. அந்த மரணபடியும் அவர் என்னை நடத்துவார். நான் ஒரு நாள் மரணத்தை சந்திப்பேன், மண்ணோடு மண்ணா நான் போவேன். அதே பிலிப்பியர் 3:20 அப்புறம் 21 பாத்தீங்கன்னா, நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை ஆண்டவர் மகிமையின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிதான் அதை முடிக்கிறார். பிலிப்பியர் 3:21. அப்படிப்பட்ட நம்பிக்கை கடவுளுடைய பிள்ளைகளை நமக்கு இருக்கு. அவை நம்முடைய சிந்தனையிலே எப்போதும் அவர் நிறைந்து காணப்பட வேண்டும். அவ்விதமாக நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய ஆண்டவர் நிறைந்து காணப்படுகிறார் சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இரண்டாவது, இந்த ஆண்டவர் மீதான ஒரு பயம், கடவுள் மீதான ஒரு பரிசுத்த பயம் நமக்கு இருக்கணும். அது கடவுளை குறித்ததான ஒரு மதிப்பு. நம்ம கடவுளை மதிக்க கற்றுக்கொள்ளணும்.
கடவுள் மீதான ஒரு பரிசுத்த பயமும் மதிப்பும் ஆவியின் சிந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். பயம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆண்டவரை நம்ம அப்பாவா தான் பார்க்கணும். நம்ம அப்பா, நம்முடைய பரம தகப்பன். ஏன்னா அந்த உறவு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல நம்ம ரொம்ப திருப்தியா இருக்கிறோம். ஆனா அவர் நமக்கு அப்பா மட்டும் கிடையாது, அவர் ராஜா, அவர் அரசர், அவர் எல்லாவற்றிலும் மேலானவர் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு கடவுளையும் கிடைக்கிறது. அந்த சிந்தை தான் நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும். அந்த சிந்தை தான் அவர் மீதான ஒரு உண்மையான மதிப்பையும் மரியாதையும் நம்முடைய இதயத்துல ஏற்படுத்தும். எவ்வளவு மகத்துவம் நிறைந்த கடவுள். சங்கீதம் 2 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம். எவ்வளவு மேன்மையுள்ள ஆண்டவர். அவர் இந்த பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் பார்த்து அவர் இகழ்கிறார், நகைக்கிறார், அப்படி ஏளனமா சிரிக்கிறார். ஏன் ஏளனமா சிரிக்கிறாரு? இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் ராஜாக்களும் இணைந்து அந்த சர்வ வல்லவரோடு எதிர்த்து போராடுகிறார்கள். வாங்க நம்ம எல்லாரும் போய் அந்த கடவுளோடு எதிர்த்து போராடுவோம். இதான் பாபேல் கோபுரத்துல நடந்துச்சு, அதேதான் இன்னைக்கு நடந்துட்டு. மனுஷன் அங்கே கடவுளோடு எதிர்த்து போராடுகிறான், பிசாசோடு சேர்ந்து. ஆண்டவர் எல்லாம் பார்த்து என்ன செய்யறார்? சிரிக்கிறார், நகைக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படியாக அங்கே குமாரனை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்கள், அவரை சேர்ந்து கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள். அங்கே ஆண்டுடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நம்ம ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நம்ம அதை பார்க்கிறோம். அவரு தோட்டத்துல, கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்து கைக்குள்ள போட்டுட்டு அங்க இயேசுவை பிடிக்கிறதுக்காக போர் செய்வர்கள் வராங்க. அப்ப ஆண்டவர் அவங்க முன்னாடி போய் நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நசரேயனாகிய இயேசுவை நாங்க தேடுறோம், நான் தான் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நான் தான். உடனே பிடிச்சிட்டாங்களா? யோவான்ல நம்ம அதை பார்க்கலாம். அவர்கள் பின்னிட்டு விழுந்தார். அந்த நேரத்துல அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். நான் தான் என்று சொல்லும் போது, நானே அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த யெகோவாகிய ஆண்டவர் நான் தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு அங்கே ஆண்டவர் பேசுறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நான் தான் அவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட அவங்களால கேட்டாங்க, நிக்க முடியல. போர் செய்வதனால கீழே விழுந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் எந்திரிச்சு ஆண்டவர் அங்க சாதாரணமா இருக்கிறப்பதான் அவரை பிடிச்சிட்டு போறாங்க. அவர் ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம், நம்முடைய ஆண்டவர் மேல ஒரு பயம் நமக்கு இருக்கும். உலக மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தெய்வங்கள் மேல அவ்வளவு பயபக்தியா இருக்காங்க. அந்த தெய்வங்களை வழிபடுறப்ப அந்த தெய்வத்தை குறித்த ஒரு சிந்தனை, அந்த தெய்வம் தங்களை தண்டிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம், அது மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களுக்கு சாமி குத்தமா இல்லையா? சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் சொத்துல கை வைக்க கூடாது, கை வச்சா குளமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு பயப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய நிலையை குறித்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆனா இங்க கிறிஸ்தவத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. கிறிஸ்தவ தலைவர்களை பார்க்கும்போது, திருச்சபை தலைவர்களை பார்க்கும்போது கடவுள் பயங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. எப்படி இவ்வளவு துணிகரமாக அங்கே செயல்படுகிறார்கள், ரொம்ப வேதனையா இருக்கு. அதே சமயத்துல நம்முடைய இதயத்தின் நிலையை கூட நம்ம ஆராய்ந்து பார்க்க தவறக்கூடாது. நம்மளும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம், கிறிஸ்தவங்கிற லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். எனக்குள்ளாக அந்த ஆண்டவர் மீதான ஒரு பயம் இருக்கா, ஒரு பரிசுத்தமான பயம், அது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது இல்லை அப்படின்னு சொன்னா அங்கே கடவுளை குறித்த சிந்தனை எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி அர்த்தம். கடவுளை குறித்த சிந்தனை எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா என்னுடைய மனம் இன்னும் பாவத்துக்கு தான் கட்டுப்பட்டு, என்னுடைய மனம் அவருடைய ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. சரி, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த நம்பிக்கை தான் அங்கே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6.
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். கடவுளை குறித்து யோசிக்கும் போது ஒரு 3 முக்கியமான அடிப்படை சிந்தனைகள். ஒண்ணு, கடவுள் இருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனுஷன் கடவுளை தேடி வாரான் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம வர முடியுமா? அவர் உண்டென்றும், தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டுதான் ஆபிரகாமை பத்தி பேசுறார். ஏன்னா ஆபிரகாம் சிலைகளை வழிபட்ட ஒரு மனிதன், அல்லது சிலைகளை செய்து அதை விற்பனை செய்த அந்த மக்கள் மத்தியில வசித்த ஒரு மனிதன் மெசபடோமியா பகுதியில. அப்போ ஒரு நாள் திடீர்னு கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறான். அந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்கும் போது இது மெய்யாகவே கடவுளுடைய சத்தம் தான் சொல்லி அவன் நம்பலாம். நம்பி அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துக்கு அவன் புறப்பட்டு போறான். விசுவாசம், கடவுள் இருக்கிறார், நமக்காக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். 2வது, அவர் எங்கேயுமே இருக்கிறார், எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரு சொன்னா எங்க இருக்கிறாரு? தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புல்பீட்ல இருக்கிறாரா, மைக்ல இருக்கிறாரா, இந்த டேபிள்ல இருக்கிறாரா, சேர்ல இருக்கிறாரா? அப்ப அது ஒரு தத்துவார்த்த கொள்கை. அப்படி கிடையாது. இதெல்லாம் கடவுள் உண்டாக்குன பொருட்கள் மனுஷன் செஞ்ச பொருட்கள். இதுக்குள்ள போயெல்லாம் கடவுள் கிடையாது. ஆனா அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும். இந்த பூமி முழுவதும் அவருடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படுது. அவர் எங்கும் இருக்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவா எதுவுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அந்த சிந்தனை அடிப்படையில நமக்கு இருக்கணும். கடவுள் எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிறான்னு சொல்லி நான் யோசிக்கும் போது ஒரு துணிகரமான ஒரு பாவ செயலை செய்வதற்கு என்னுடைய மனம் யோசிக்காது. ஏன்னா ஒரு சூழ்நிலை வருது, யாருமே இல்லை பக்கத்துல, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த பாவத்தை செஞ்சா யாருக்கு தெரியாது? எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் அங்கேயும் இருக்கிறார், அனைத்தையும் அறிகிறார் என்று சொல்லி யோசிக்கும் போதுதான் என்னுடைய மனதை அங்கே பாவம் கட்டுப்படுத்தி நடத்த முற்படும் போது நான் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். யோசேப்பு அதான் செஞ்சார். யோசேப்பு அந்த போத்திபாரின் மனைவி மூலமாக அவனுக்கு தொடர்ச்சியான பாவ சோதனை ஏற்பட்டது. அவன் அந்த பாவம் செஞ்சிருந்தான்னு சொன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ரகசியமா அந்த பாவத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அதை செய்யல. ஏன்னா கடவுள் அங்கேயும் இருக்கிறான்னு சொல்லி அவன் நம்பினான். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் சொல்லி அவன் நம்பினான். கடவுளுக்கு விரோதமாகவும் நான் எப்படி இந்த பாவத்தை செய்யறது? போத்திபார் அவனுடைய எஜமான், என்னுடைய எஜமானுக்கு விரோதமா நான் எப்படி இந்த பாவத்தை செய்யறது? எல்லாத்துக்கும் மேல அவன் கடவுளை யோசிக்கிறான். பசுத்தமான கடவுள் என்னுடைய கடவுள், அவருக்கு இந்த காரியம் பிடிக்காது. இன்னொருடைய மனைவியை நான் எப்படி தொழுவது? அடிப்படையில் அவன் யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு நாள் சோதனை கிடையாது, அது பல நாள் சோதனை. ஒரு வாலிபனாக அந்த சோதனை அவன் மேற்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையில அங்கே ஆண்டவர் இருந்தார். அவனுடைய சிந்தனையிலே கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறார் என்கின்ற எண்ணம் அங்கே காணப்பட்டது. அப்படி உண்மையா இருந்ததுனால அவனுக்கு நன்மை கிடைச்சிச்சா? யோசேப்பு உண்மையா இருந்ததுனால அவனுக்கு நன்மை கிடைச்சிச்சா? அவனுக்கு சிறைச்சாலை தான் கிடைச்சிச்சு. உண்மையா இருக்கும்போது சில சமயம் நம்ம விரும்பத்தகாத சில காரியங்கள் நமக்கு நடக்கலாம். உண்மையா இருக்கும்போது சில பாடுகளையும் துன்பங்களையும் நம்ம அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை கைவிடல. அந்த எகிப்து தேசத்துல, அந்நிய தேசத்துல கடைசி வரை அங்கே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு 49ஆம் அதிகாரம் வாஸ்தவ வேத பாடத்துல அவங்க அப்பா கடைசி கூப்பிட்டு பிள்ளைங்க எல்லாம் ஆஸ்வதிக்கிறார். அப்ப யோசேப்பை எப்படி ஆஸ்வதிக்கிறார்? அவன் கனிதரும் திராட்சை செடி, அவன் கனிதரும் திராட்சை செடி. ஏன்னா அவனுடைய இருதயத்துல அங்கே கடவுள் பயம் இருந்தது, அங்கே கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கின்ற எண்ணம் இருந்தது, அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிற சிந்தனை காணப்பட்டது. உள்ள மனுஷிகமா அவனும் சில பாவங்கள் செஞ்சிருப்பான். தானியலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியலையும் அவனுடைய பலவீனங்கள், அவனுடைய பாவத்தில் அவன் வீழ்ச்சியடைந்த காரியங்கள் வேதத்துல நமக்கு சொல்லப்படலாம். ஆனா தாவீதை குறித்து பார்க்கும்போது அவனுடைய பாவத்தில் அவன் வீழ்ச்சியடைந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு முன் உதாரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு.
நம்மளும் அதே மாதிரி பாவம் செய்யணும் என்பதற்காக ஆண்டவர் இதை எழுதி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் அதை மேற்கொண்டு அங்கே நம்முடைய மனம் எப்போதும் அவருடைய ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அதுதான் நமக்கு வாழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கும். சரி, 2 காரியம். ஒண்ணு, கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்புறது. அந்த கடவுள் எல்லாம் எங்கும் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார் என்கின்ற எண்ணம். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. 2 தீமோத்தேயு 4 வசனம் 16, 17. 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 4, 16, 17. வாசிங்க. அதேதான் எல்லாரும் 17. உங்களுக்கு துணையா யார் நிற்பா? ஆண்டவர் நிற்பார். ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளைகள்? ஆண்டோடைய பிள்ளைகள். பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. சில அந்த எழுதுறப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு துணை அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுவாங்க. அது ஒரு நம்பிக்கை, அந்த தெய்வம் தங்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி. ஆனா நமக்கு ஆண்டவர் மேல நம்ம அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வச்சிருக்கிறோம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று சிங்கத்தின் வாயிலிருந்து நான் காக்கப்பட்டேன். அப்ப கடினமான சூழ்நிலையின் மத்தியில இருந்தும் நான் பாதுகாக்கப்பட்டேன்னு சொல்றாரு பவுல். ஆனா கடைசி அவருடைய முடிவை பார்க்கும்போது அவர் எப்படி அவர் பவுல் மடங்கிறார். அவர் சிரச்சேதம் செய்யப்படுகிறார் நீரோ மன்னனால். அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆபத்துகள் கிறிஸ்துவ நிமித்தமாக, திருச்சபை நிமித்தமாக, திருச்சபை பணிகள் நிமித்தமாக எத்தனையோ ஆபத்துகளை, வேதனைகளை அவர் சந்திக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே அவர் போடுறாரு. கல்லெறிஞ்சு என்னைய கொல்ல பார்த்தாங்க. கப்பல் பிரயாணத்துல போறப்ப அந்த கப்பல்லாம் உடைஞ்சி எல்லாம் கடல்ல முங்கி போயிடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில அவங்கள பாதுகாக்கிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். மெலிட்டாங்கிற ஒரு தீவுல அவங்க கரை ஒதுங்குறாங்க. எவ்வளவு ஆபத்துகள் அவருடைய உயிருக்கு வருது, அவருடைய சரீரத்துக்கு வருது. அவருடைய சரீரத்தை பார்க்கும்போது அவ்வளவு அடிகளையும் அவ்வளவு காயங்களையும் அவர் கிறிஸ்துவுக்காக சகித்திருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அப்ப எல்லா இடத்துலயும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார், அவர் எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார் என்கிற நம்பிக்கை அங்கே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அங்கே கடவுள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய அங்கே பலன் உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு வல்லமை இருக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? எல்லாவற்றையும் விட பெரிய வல்லமா இருக்கு. அதனாலதான் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்றாங்க. சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு மேல ஒரு அதிகாரம் கிடையாது, அவருக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது. அதை ஆண்டுடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி நம்ம தொடர்ந்து அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து போகும்போது, அங்கே அவருடைய சிந்தனைகளினாலே நம்முடைய மனம் நிறைந்திருக்கும் போது, அப்பதான் நம்முடைய மனதை யார் கட்டுப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அந்த சிந்தை தான் நமக்கு வாழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கும். சரி, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிப்போம். நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் அதை செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோம். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஒரு 3 நாள் செய்யறோம், 4 நாள் செய்யறோம், அப்புறம் திரும்ப பழைய மாதிரி ஆயிடும். எங்களால் அது முடியல. அது கடினமான ஒரு காரியமா இருக்கு. இந்த ஆவிக்குரிய சிந்தை, இங்கே ஆவிக்குரிய சிந்தனைகளை அங்கே வளர்த்தெடுப்பது, அதை சிந்தனைகளை உருவாக்குவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் அது அவ்வளவு கடினமா இருக்கு? யாருமே முயற்சி செய்யாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அங்கே ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, அங்கே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் நடப்பதற்கு, மாம்ச சிந்தைகளை ஒழித்து விட்டு கடவுளுக்கு பிரியமாக நம்ம நடப்பதற்கு ஆசைப்படுறோமா இல்லையா? எனக்கு அப்படி ஆசை இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா அந்த ஆசையை கொடுக்கறதே யாருதான்? ஆண்டவர் தான் கொடுக்குறாரு அந்த ஆசை.
ஆனா அந்த ஆசையின்படி நம்மளால நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. அது இங்க நம்ம வர்றப்ப எல்லாரையும் பாக்குறப்ப பேசுறப்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளை பிள்ளைகளை பாக்குறப்ப பேசுறப்ப, திருச்சபை கூடி வரும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம், விசாரிக்கிறோம். இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கன்வென்ஷன் போறப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 நாள் 3 நாள் அப்படியே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறோம், பாட்டு பாடிட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒரு 3 நாள் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். ஏன் அந்த விஷயத்த நம்ம டெய்லி நம்மளால அப்படி இருக்க முடியல? டெய்லி இருக்க முடியுமா? டெய்லி இருக்க முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? முடியாது. சரி, வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாமா? ஆக்சுவலா முடியும். முடியாதுன்னு கிடையாது. தினந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். யோவான் அவர் சொல்றார், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நம்ம டெய்லி நம்ம அப்படி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு நாள் ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம், ஒரு போராட்டம் வரலாம். அப்படி வந்தவுடனே நம்ம மறுபடியும் அதை பயிற்சி செய்து மறுபடியும் நம்ம அங்கே ஆவிக்குரிய சிந்தனையோடு வளர்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறது கிடையாது. நம்ம முயற்சி எடுப்பதை நம்ம நிறுத்தி விடுகிறோம். இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி மாதிரி. இது ஒரு ஆவிக்குரிய பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். உடற்பயிற்சிக்கு மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா உள்ள பயிற்சி, மனப்பயிற்சிக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. நம்ம அந்த முயற்சி எடுக்க தவறி விடுகிறோம், அல்லது நம்ம நிப்பாட்டிடும். நம்மளால முடியாது, எதுக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம். வாரத்துக்கு சர்ச்சைக்கு போறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒரு 4 பேருக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்தா சொல்லுவோம். இவ்வளவு நான் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரையறைக்குள்ளாக நாம் இருந்து பழகி விடுகிறோம். அதனால இந்த ஆவிக்குரிய சிந்தை என்பது ஒரு கடினமான ஒரு காரியமா மாறும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் விட நம்ம முயற்சி செய்ய தவறிடும், அல்லது பயிற்சி செய்யாம இருக்கிறோம். இதெல்லாம் காரணங்கள் தான். ஆனா இதை விட ஒரு பெரிய காரணம் ஒண்ணு. ஏன் அது ரொம்ப கடினம் என்பது என்னன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு தான், சொல்லுங்க. பாவம் அதை நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. பாவம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தடையா இருக்கு. ஏன் நம்மளால கடவுளுக்கு பிரியமா வாழ முடியல? முயற்சி செய்யறோம், எது தடையா இருக்கு? பாவம். அப்ப நம்முடைய டார்கெட் என்ன? பாவம். அதனாலதான் ஜான் ஓவன் அதை குறிச்சு ஒரு பெரிய புக்கே எழுதியிருக்கிறார், மோட்டிஃபிகேஷன் ஆஃப் சின். அப்படின்னா என்னது? பாவத்தை கொல்லுதல், கில்லிங் த சின். ஒரு கிறிஸ்தவனுடைய மெயின் பிசினஸ் என்னவா இருக்கணுமா? பாவத்தை கொல்றது. ஏன்னா பாவம் ஒவ்வொரு ரூபத்துல வருது, ஒவ்வொரு வடிவத்துல வருது. நம்ம ஒரு பாவத்தை ஜெயிச்சுட்டு வந்தோம்னா அது வேஷம் போட்டு வேற வடிவத்துல வருது. எப்படினாலும் அது பாவம் தான். இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள் வேற வேற பேரை மாத்தி தன்னுடைய பொருட்களை விற்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பெப்சி கோக்கெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதே ரசாயன பானங்களை அவன் வேற பேர்ல கொண்டு வருவான். மக்கள் அதையும் வாங்கி குடிப்பாங்க. பேரை தான் அவன் மாத்திட்டே இருப்பான். ஆனா உள்ள விஷயம்லாம் விஷங்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள். அதைதான் அவன் தொடர்ந்து மக்கள் கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா அரசாங்கமும் தலைவர்களும் அதுக்கு ஒத்து போறாங்க. மக்கள் செத்தா அவங்களுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி பாவம் பாத்தீங்கன்னா பேரை மாத்திக்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய வடிவத்தை, நிலத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். அது பாவம் தான் என்கிற அந்த பார்வை நமக்கு இல்லாத பட்சத்துல நம்ம தோற்று போயிடுவோம். அது பாவம் என்பதை நம்ம சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அதோட நம்ம எதிர்த்து போராடணும். பவுல் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், கடவுளுக்காக எவ்வளவு பெரிய ஒரு காரியங்களை செஞ்சவர். பைபிள்ல கிட்டத்தட்ட முக்காவாசி அவர் எழுதினது. நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கடிதங்கள், நிருபங்கள் எல்லாம் யார் எழுதினது? பவுல் எழுதினார். 21 கடிதங்கள்ல 13 கடிதங்கள் யார் எழுதினது? பவுல் எழுதினார்.
ஆனால் அவர் யாரு? ஒரு மனுஷன். அதை அவர் யோசிக்கிறார் பாருங்க. ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? வாசிங்க அடுத்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 24ல பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாம்சத்தோடையும் பாவத்தோடையும் அந்த பவுல் போராடுகிற அந்த போராட்டத்துல அவர் கதறுகிறார். ஐயோ, நான் பரிதாபமான மனிதன், நான் எவ்வளவாய் அவலப்படுகின்ற ஒரு மனிதன், மரணத்துக்கே என்னை இட்டு செல்லுகின்ற இந்த உடலில் இருந்து யார்தான் என்னை விடுவிப்பார்? இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. பவுல் சொல்றாரு, போதுப்பா இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம், இப்படி ஒரு போராட்டம் வேண்டாம். இந்த நிர்பந்தத்திலிருந்து, இந்த அவலமான நிலையிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அவருடைய கதறல், உள்ள கதறல். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். இப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னு சொன்னா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. எல்லாருக்குள்ள அந்த போராட்டம் இருக்கு. இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு பவுலே தப்பா சொல்லுவாங்க. பவுல் ஒரு பக்கம் பாவம் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப மோசமான பாவம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் பைபிள் காலேஜ்ல இருந்து எழுதுறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை. பவுலை குறித்து முழு வேதமும் சொல்லக்கூடிய காரியங்கள், குறிப்பா புதிய ஏற்பாட்டுல பவுலை குறித்து பார்க்கிறோம். அவர் எவ்வளவாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். அதான் அவர் கடைசியில சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. இந்த போராட்டம் ஒரு நல்ல போராட்டம். இது ஒரு வேண்டாத ஒரு போராட்டம் கிடையாது. ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு போராட்டம், நல்ல போராட்டம். இதுல பிசாசானவன், சத்துருவானவன் நம்மை அழிப்பதற்கு, நம்மை நிர்மூலமாக்குவதற்கு அவன் முழு தீவிரமா செயல்படுறான். ஆனா நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல தான் அவர் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. 4ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில். 5ஆம் வசனம் ரோமர் 8:5, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு நிலம் நல்ல நிலமா இருந்தாலும் அந்த நல்ல நிலமா இருக்கிற ஒரே காரணத்தினால அது நல்லா பலன் கொடுக்குமா? அதுக்கு என்ன தேவை? பராமரிப்பு தேவை. தொடர்ந்து தண்ணி ஊற்றணும், கொத்தி விடணும், நிலத்தை பண்படுத்தணும். அதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தாதான் அந்த நல்ல நிலத்துல இருக்கக்கூடிய செடியோ தாவரங்களோ அது பலன் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் மீட்கப்பட்ட மக்கள், நம்ம எல்லாரும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள். நம்முடைய இருதயம் நல்ல நிலத்தை போல இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம நல்ல நிலத்தை போல இருப்பதனால மட்டும் நம்ம சிந்தை ஆவின் சிந்தையா இருக்காது. ஆவின் சிந்தையா நம்முடைய சிந்தை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பராமரிப்பு தேவை. அந்த சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதற்கு நம்ம பிரயாசங்கள் தேவை, முயற்சிகள் தேவை. ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒருத்தர் பணக்காரனா ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆசைப்படுறதுனால பணக்காரனா மாறிடலாமா? அதே மாதிரி நான் என்னுடைய மனம் பாவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, என்னுடைய மனம் பசுத்தாரனை கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் மாற்றம் வந்துருமா? ஆசை அவசியம், ஆசை இருக்கணும். ஏழையா இருக்கிறவர் பணக்காரன் ஆகணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? வேலை செய்யணும், கடினமா வேலை செய்யணும். அங்கே பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் அவர் யோசிக்கணும், திட்டம் பண்ணணும். அங்கே பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாதான் அவர் என்ன ஆக முடியும்? பணக்காரன் ஆக முடியும். இவன் நியாயமான வழிகள்ல குறுக்கு வழியிலே ஆகலாம். குறுக்கு வழியில் ஆகனா அது ஆண்டவர்
விரும்ப மாட்டார். அதே மாதிரிதான் ஒரு பலவீன சரீரத்துல ரொம்ப பலவீனமா ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா அப்படி ஜிம் பாடி மாடி கதாத்திரமா சரீரம் வரணும்னு சொல்லி யோசிக்கிறாரு, ஆசைப்படுறாரு. சும்மா ஆசைப்பட்டா வந்துருமா? நல்லா சாப்பிடணும், சத்தான உணவுகள் சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அப்பதான் பலவீனமான உடம்பு பலமுள்ள உடம்பாக மாறும். இதெல்லாம் இயல்பான விஷயங்கள். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தையிலே அங்கே கடவுள் நிறைந்திருக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு ஏற்ற விதமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை அவர் கட்டுப்படுத்தி நடத்த விரும்புகிறார். அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம பிரயாசப்படணும். அவர் கீ கொடுத்தா ஓடுற பொம்மை மாதிரி நம்மளை வைக்கல. அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நமக்கு நிறைய கிருபையின் ஏதுக்களை அவர் கொடுத்திருக்கிறார். கிருபையின் ஏதுக்கள் சொன்னா இந்த கடவுளுடைய வார்த்தை, அப்புறம் ஜெபம், திருச்சபையின் ஐக்கியம், நல்ல நண்பர்கள், எவ்வளவு நல்ல விஷயங்களை ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி அங்கே நம்முடைய சிந்தையை நாம் அவருக்கு பிரியமாக வளர்த்தெடுக்கணும். அதனால நம்முடைய உரையாடல்கள்ல, நம்முடைய பேச்சுகள்ல நம்ம என்ன ரொம்ப கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 4:23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். அதுக்கு செயின் எல்லாம் போட்டு, அதுக்கு 4-5 போலீஸ்காரங்கெல்லாம் நிப்பாட்டி காப்பாத்திக்கோ, காவல் காத்துக்கொள் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. உன்னுடைய இருதயத்தை. ஏன்னு சொன்னா அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. அதுதான் சிந்தனைகளின் பிறப்பிடமா இருக்கு. அங்கே இருந்து தோன்றக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும், கிறிஸ்துவுக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் நம்ம ஆரம்பத்திலேயே அதை தடுக்க பழகணும். இது கிறிஸ்துவுக்கு பிரியமான சிந்தனை, இது கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத சிந்தனை. அப்படி நீங்க பயிற்சி செய்யும் போது நிச்சயமாக அங்கே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அங்கே சிந்தனையிலே நாம் அதை பயிற்சி செய்யும் போது நம்முடைய வார்த்தைகள் சரியா இருக்குமா இருக்காதா? அங்கே சிந்தனையில நம்ம தவற விட்டுட்டோம்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகள் தப்பு தப்பா வரும். நம்முடைய வார்த்தைகள் அங்கே கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்காது. நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளா இருக்காது. அங்கே நம்முடைய இருதயத்துல கசப்பும் அசுத்தமும் நிறைந்திருக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் எப்படிதான் வரும்? கசப்பான வார்த்தைகளும், எரிச்சல் நிறைந்த வார்த்தைகளும், கோபமான வார்த்தைகளும், அசுத்தமான வார்த்தைகளும் தான் நிறைய வரும் வாயிலிருந்து. அதனால உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்கிறார். நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் போது அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து முன்னேறி போகணும். தொடர்ந்து நம்ம அவர் கொடுக்கக்கூடிய வாழ்வையை, சமாதானத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா நம்ம இதை தொடர்ந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில பயிற்சி செய்யணும். அவிதமாக நாம் செய்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். சன்னியாச வாழ்க்கைகள்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா உலகத்தெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி வந்தாதாங்க இதெல்லாம் முடியும், அப்பதாங்க பைபிள் சொல்ற மாதிரி நடக்க முடியும் அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த உலகத்துல இருந்து கொண்டு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை அவருக்கு பிரியமான வகையில அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நம்ம அனுபவித்து அங்கே கடவுளுக்கு பிரியமான நம்மளால வாழ முடியும். அதான் பிரசங்கி முழுவதும். பிரசங்கி சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதனால இந்த உலகத்தை நீ சந்தோஷமா அனுபவி. வாலிபனே, உன்னுடைய இளமையிலே நீ சந்தோஷமா அனுபவி. உன்னுடைய கண்ணின் காட்சிகளிலே, உன்னுடைய நெஞ்சின் விருப்பங்களிலே நீ நட. அது ஒரு செய்தி. அதே சமயத்துல இது எல்லாமே கடவுளுக்கு பயந்து நீ செய். எது கடவுளுக்கு பிரிய? இந்த உலகத்துல கடவுள் உண்டாக்குன சந்தோஷங்கள் நிறைய இருக்கு. எது கடவுள் உண்டாக்காத சிற்றின்பங்களும் நிறைய இருக்கு. அதை நீ பகுத்தறிந்து கடவுளுக்கு பயந்து, கடவுள் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவாருன்னு சொல்லி அறிந்து நீ இந்த உலகத்தை சந்தோஷமா அனுபவி. அதான் பிரசங்கி சொல்லக்கூடிய செய்தி. போல இந்த ரோமர் 8:6 நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த
வசனத்திலையும் கூட நம்ம அதை தான் பார்க்கிறோம். மாம்ச சிந்தை மரணம் என்று சொன்னால், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்துல இருந்து கொண்டு நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும். இந்த உலகத்துல இருந்து கொண்டு அங்கே கடவுளுக்காக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அதுக்கு அடிப்படையில நமக்கு இருக்க வேண்டிய காரியம், அங்கே கடவுளை குறித்த சிந்தனைகளால் நம்முடைய மனம் நிறைந்து காணப்பட வேண்டும். கடவுளை குறித்த சிந்தனைகள் என்று சொன்னால், அவர் இருக்கிறார் என்கிற சிந்தனை, அவர் எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற சிந்தனை, அவர் எல்லா வல்லமையும் உடையவராக இருக்கிறார் என்கிற சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம வளர்த்தெடுக்கணும். நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை தான் என்பதற்கு 2 முக்கியமான அடையாளங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, கடவுளை குறித்து சிந்திப்பதில் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அப்படி மகிழ்ச்சி அடைகிறதா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். 2வது, கடவுள் மீதான ஒரு பரிசுத்த பயம். அப்படிப்பட்ட பயம் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அந்த ஜெபத்திற்காக தலைவணம். நாம் கண்களை மூடி நாம் கேட்ட வசனங்களுக்கு நேராக நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோம். ஏசாயா 42:3 விதமாக நாம் வாசிக்கிறோம். அவர் நெருந்த நாணலை முடியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஒருவர் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சோம், தோற்று போனவர்களாக இனிமேல் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஏதோ ஆண்டவர் நெருந்த நாணலை முடியாத ஒரு ஆண்டவர், அவர் மங்கி எறிகிற திரியை அணையாத ஒரு ஆண்டவர். ஆண்டுடைய பார்வையில நீங்க மங்கி எறிகிற ஒரு வெளிச்சத்தை போல காணப்படுறீங்களா? அல்லது நெருந்து போன நாணலை போல நீங்க காணப்படுறீங்களா? நாம் சிந்தித்தது போல பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியாக நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? ஏனென்று சொன்னால் அதுதான் நமக்கு வாழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கும். ஒருவேளை மாம்சத்துக்கு கட்டுப்பட்டு பாவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த முடிவு மரணம். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நேசிக்கிற ஆண்டவரை நம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர்களே, எங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, எங்களை அனுதினம் நடத்துவதற்கு நீர் போதுமானவராக சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு சம்பூர்ணமாக தந்திருக்கிறீர். எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக பிரயாசப்பட, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக செயல்பட எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத வீணான சிந்தனைகளை எங்களை விட்டு அகற்றும், எங்களுடைய இருதயத்தை விட்டு அகற்றும். உமக்கு பிரியமான உமக்கு உகந்த சிந்தனைகளை நாங்கள் வளர்த்தெடுக்க அப்படிப்பட்ட சிந்தனைகளை எங்களுடைய இருதயத்தினை நீங்கள் உருவாக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய கர்த்தர் ஆசிரியும் ஆசாரத்துடைய அனுப்பியர்களும் உங்களுடைய வாழ்வின் சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க நீங்கள் கிருபை செய்யும். எங்கள் மூலமாக உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் இன்னும் அனைவருக்கு கடந்து செல்ல கர்த்தராமே எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். உங்களுடைய ஆசீர்வாதத்துடைய அனுப்பியர்களும் மீதியான நேரத்திலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அதை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்வையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் நினைக்கப்படாது, ஆமென்.